இப்போ சம் நம்பர் 5 படிக்கிறேன் பாருங்க. P and Q are partners sharing profit in 2:1 ratio. They admitted R into partnership, giving him 1/5 share, which he acquired from P and Q in 1:2 ratio. அதாவது பியும் கியும் பார்ட்னரு அவங்க பிரித்து எடுத்துக்கிறது வந்து 2:1 ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. புதுசாக ஆர்எஸ் எடுத்துக்கிறாங்க. அவருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா வந்து 1/5 ஷேர் கொடுக்குறாங்க. அந்த 1/5 பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பி கியும் வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1:2 ரேஷியோவில். அதாவது பி விட்டு கொடுத்தது 1/3, அதே மாதிரி கியூ விட்டு கொடுத்தது 2/3. அப்போ இவங்க விட்டு கொடுத்தது சாக்ரிஃபைஸ் பண்ணதை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக இல்லை. அதனால இது அன்ஈக்குவல் சாக்ரிஃபைஸ். இப்போ ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் வருவோம், கணக்கு பொறுத்த வரைக்கும். இப்போ வாங்க 5th சம் ஷேர் சாக்ரிஃபைஸ் வாரீங்க. ரொம்ப ஈஸி தான் இது. பி விட்டு கொடுத்தது பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1/3. அப்போ வந்து நியூ பார்ட்னர், அதாவது நியூனா வந்து ஆறுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 1/5 இன்ட்டு 1/3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1/15. அதே மாதிரி கியூவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஆறுக்கு பொறுத்த வரைக்கும் 1/5 இன்ட்டு 2/3 ஈக்குவல் டு 2/15. அப்போ ரேஷியோன்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ வருது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க விட்டு கொடுத்தது 1/15, அதே மாதிரி வந்து 2/15. இதுக்கு அடுத்தது பிக்கு வரீங்க, நியூ ப்ராஃபிட் ஷேருக்கு வரீங்க. அப்போ அதுக்கு ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். பி பொறுத்த வரைக்கும் ஓல்டு ஷேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 2/3 மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் பொறுத்த வரைக்கும் 1/15. அதே டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் 15 போட்டிங்க. 15ல் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 3 எத்தனை வாட்டிங்கன்னா 5 டைம்ஸ். 5 இன்ட்டு 2 பொறுத்த வரைக்கும் 10. 15ல் வந்து 15 1 டைம்ஸ். 1 இன்ட்டு 1 வந்து -1. தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா 9/15. அதே மாதிரி கியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/3 ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2/15 வருது. தட்ஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் 15. 15ல் பொறுத்த வரைக்கும் 3 வந்து 5 டைம்ஸ். 5 இன்ட்டு 1 5. அதே 15ல் 15 1 டைம்ஸ். 1 இன்ட்டு 2 பொறுத்த வரைக்கும் 2. அப்போ 5 - 2 பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 3/15. அடுத்தது நியூ பார்ட்னருக்கு பொறுத்த வரைக்கும் கொடுக்கறது 1/5 கொடுக்குறீங்க. அல்லது டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் 15 இங்கேயும் 15. அதுக்கு அடுத்தது இவருக்கும் 15 மாற்றிக்கிட்டீங்க. அப்போ இந்த 15ல் 5 எத்தனை டைம்ஸ்னா வந்து 3 டைம்ஸ். அப்போ 3 இன்ட்டு 1 என்ன வருதுன்னா 3 வருது. அப்போ ரேஷியோ பாருங்க 9:3:3. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3:1:1. அப்போ நம்ம வந்து 4வது சம் பொறுத்த 5வது சம் பொறுத்த வரைக்கும் வந்து அன்ஈக்குவல் சாக்ரிஃபைஸில் முடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்து 6வது சம் பார்ப்போம்.